அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது கேட்கப் போவது சேவைக்கோர் மாதரசி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்க்கை வரலாறு. எழுதியவர் திரு பாலகணேஷ் அவர்கள். குரலாக்கம் மோகனா முருகேஷ். அத்தியாயம் 1. புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சேர்ந்த திருக்கோகர்ணம் என்ற ஊர். அங்கே வக்கீலுக்கு படித்து ஆனால் வக்கீல் தொழில் செய்யாமல் புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் முதல்வராக வேலை பார்த்தவர் நாராயணசாமி. இவர் பிறப்பால் அந்தன சமூகத்தை சேர்ந்தவர். அந்நாளிலேயே ஜாதியை உதறி தள்ளிவிட்டு இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்த பாடகியான சந்திரம்மாளை திருமணம் செய்திருந்தார். இந்த தம்பதிகளுக்கு 1886ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் முதல் குழந்தை ஜனித்தது. பின் மகவு முத்துலட்சுமி என்று பெயரிட்டார்கள். அந்த பெண் குழந்தை பிறக்கும் போதே எடை குறைவாக மெலிந்துதான் பிறந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் சந்திரம்மாவால் அதற்கு தாய்ப்பால் தர இயலாமல் போயிற்று. விளைவு, குழந்தை ஆரோக்கிய குறைவுடனேயே வளர்ந்தது. பள்ளி சேர்க்கும் சமயத்திலும் நோஞ்சான் குழந்தையாகவே இருந்தார் முத்துலட்சுமி. கடுமையான சளி தொந்தரவு அடிக்கடி ஏற்படும் அச்சிறுமிக்கு. போதாத குறைக்கு கிட்ட பார்வை குறைபாடு ஏற்பட்டு பள்ளி செல்லும் வயதிலேயே கண்ணாடி அணிய வேண்டிய துர்பாக்கிய நிலையும் சேர்ந்தது. சட்டப்படிப்பு படித்திருந்தும் ஒரு கல்லூரிக்கு முதல்வராக இருந்தும் முற்போக்கு திருமணம் அந்த காலத்திலேயே செய்தவராக இருந்தும் நாராயணசாமிக்கு ஒரு விஷயத்தில் பரந்த மனப்பான்மை இல்லாமல் இருந்தது. பெண் குழந்தைக்கு எழுத படிக்க தெரியணும், பால் கணக்கு, லாண்டரி கணக்கு இதெல்லாம் போடுற அளவுக்கு படிப்பு இருந்தா போதும், அதுக்கப்புறம் நிறுத்திடலாம். இவைதான் அவர் முத்துலட்சுமியை பள்ளியில் சேர்க்கும்போது சந்திரம்மாவிடம் கூறியவை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் பள்ளிக்கு சென்ற சோனியான கண்ணாடி அணிந்த பூஞ்சை குழந்தையானது பள்ளியை எப்படி உணர்ந்திருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். லோயர் செகண்டரி வகுப்பில் படிக்கும் சமயத்திலேயே சக மாணவர்களும் இதரர்களும் அவரை பரிகாசிக்க நாற்சந்துகளில் காத்திருப்பார்கள். டல் திவ்யா போராடா என்ற ஒரு விளம்பரத்தில் கேலி செய்து பெண்ணை அழ வைப்பார்களே, அதேதான். ஈர்க்குச்சி வருதுடா, ஏய் சோடா புட்டி இப்படி வா போன்ற கமெண்ட்டுகளில் ஆரம்பித்து கேலியும் கிண்டலும் தூள் பறக்கும். இதை பெரியவர்களிடம் புகார் செய்தால் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ள அன்றைய மனநிலை அவர்களுக்கு இடம் தரவில்லை. பசங்கன்னா அப்படித்தான், பெருசா சொல்ல வந்துட்டியே, அப்படின்னா ஸ்கூலுக்கு நீ போக வேண்டாம், இந்த வார்த்தைகள் தான் வந்து விழும். இதற்கு அஞ்சியே முத்துலட்சுமி எதுவும் பேசாமல் கேலி செய்பவர்கள் பார்வையில் படாமல் சந்து பொந்துகளில் நுழைந்து சுற்று வழியாக பள்ளிக்கு செல்வார். இத்தனையையும் தாண்டி படிப்பதில் முத்துலட்சுமிக்கு பேரார்வம் இருந்தது. வகுப்பிலேயே முதல் மாணவி எப்போதும் முத்துலட்சுமிதான். அந்த புத்தி கூர்மைதான் பின்னொரு சமயம் அவள் படிப்பை தொடரவும் உதவி செய்தது. அது எப்படி என்றால், முத்துலட்சுமிக்கு 11 வயது ஆன சமயம், நீ படிச்சு ஒன்றும் கலெக்டர் ஆயிட போறதில்லை, ஸ்கூலுக்கு போக வேணாம், நின்னுக்கோ என்றார் அவரது தாயார். முத்துலட்சுமி எத்தனையோ பேசி பார்த்தும் பலனில்லை. பள்ளிக்கு முத்துலட்சுமி வராததால் என்னவென்று விசாரித்து போக அவள் வீட்டிற்கே வந்தார் முத்துலட்சுமியின் பள்ளிவாதியார் பாலையா. நடந்ததை அறிந்ததும் மிக வருத்தமான குரலில், உங்க பொண்ணுக்கு நன்னா படிப்பு வருது, கற்பூர புத்தி, வகுப்பிலேயே அவள்தான் முதல் மாணவி, அவள் தொடர்ந்து படித்தால் பிற்காலத்தில் மிக புகழ்பெற்று விளங்குவாள், நான் சொல்றது சத்தியம், தயவு செய்து படிக்க அனுமதியுங்கள் என்று சந்திரம்மாவிடம் கெஞ்சினார். சந்திரம்மாள் மறுக்க முடியாமல் அரை மனதுடன் முத்துலட்சுமி படிப்பை தொடர சம்மதித்தார். முத்துலட்சுமியின் கல்வி தொடர்ந்தது. 2 ஆண்டுகளில் லோயர் செகண்டரி பொது பரீட்சையில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்வு பெற்றார். தேர்வு முடிவுகள் வெளிவந்த சமயம் முத்துலட்சுமி பெரிய பெண்ணாகிவிட பள்ளிக்கு செல்வதற்கு தடா போடப்பட்டது. மேற்கொண்டு படிப்பதை வீட்டிலிருந்தே படித்துக் கொள்ளலாம் என்று மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. ஆதவ் கீர்த்தனாரம்பத்திலே என்பதைப் போல துவக்க நிலை கல்விக்கே முத்துலட்சுமி இத்தனை போராட வேண்டியிருந்தால் ஒரு மருத்துவராக பட்டம் பெற எவ்வளவு போராடி இருக்க வேண்டும்? பார்ப்போம் 2ஆம் அத்தியாயத்தில்.